வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்கள் ராசிநாதனான சந்திரன் மிக வேகமாக வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் மாறி மாறி சஞ்சரிக்கும் இந்த வேளையில் உங்கள் மனதிற்குள் இதுவரை புதைந்து கிடந்த அத்தனை ஆழமான எண்ணங்களும் குழப்பங்களும் கற்பனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தெளிவான நீரோடை போன்ற சிந்தனை உங்களுக்குள் உருவாகத் தொடங்கும். எத்தனையோ காலமாக காத்து கொண்டிருந்த காரியங்கள், இழுபறியாக இருந்த சட்ட ரீதியான சிக்கல்கள், ஏன் குடும்பத்திற்குள் தீர்க்கவே முடியாது என்று கையை விரித்த பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தின் தொடக்க நாட்களிலேயே மிக விசித்திரமான முறையில் விடிவு காலம் பிறக்கப் போகிறது. வான சாஸ்திரத்தின்படி குரு பகவானின் சுபமான பார்வைகளும் ராகு கேதுக்களின் நிழல் கிரக அசைவுகளும் உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் தஞ்சம் புகுந்திருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இது மாறப்போகிறது. பொருளாதார ரீதியாக உங்களை பிடித்து ஆட்டி கொண்டிருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் விலகி பணப்புழக்கம் என்பது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக தாராளமாக அதிகரிக்க தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள், நண்பர்களுக்கு கொடுத்து ஏமாந்த தொகைகள், பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரவேண்டிய பங்குகள் என்று அத்தனையுமே உங்களை தேடி தானாகவே வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. ஒரு ஊரிலே சோமநாதன் என்றொரு தீவிர சிவபக்தன் இருந்தான். அவனுக்கு என்னதான் உழைத்தாலும் கையில் காசு தங்காமல் எப்போதும் வறுமையிலேயே வாடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய கனவில் தோன்றிய ஒரு முனிவர், அப்பனே, நீ செய்யும் உழைப்பில் குறைவில்லை. ஆனால் உன்னுடைய ராசிநாதனான சந்திரன் இப்போது பலவீனமாக இருக்கிறான். அதற்கு நீ சந்திரனின் ஒளியில் அமர்ந்து தியானம் செய் என்று வழிகாட்டினார். அதன்படியே அந்த பக்தன் பௌர்ணமி நிலவின் ஒளியில் அமர்ந்து தன் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை உருகி பிரார்த்தித்த போது அவனுடைய மூளைக்குள் ஒரு புதிய வியாபார யோசனை மின்னலாக தோன்றியது. அந்த யோசனையை வைத்து அவன் ஒரு சிறிய தொழிலை தொடங்க அடுத்த சில நாட்களிலேயே அது ஊரறிந்த பெரிய தொழிலாக மாறி அவனுடைய வறுமை மொத்தமாக நீங்கி மகா கோடீஸ்வரனாக மாறினான். அதே போன்றதொரு மாபெரும் திருப்புமுனைதான் இந்த ஜூன் மாதத்தில் கடக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிக பிரம்மாண்டமாக நிகழப்போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மாபெரும் மைல்கல்லாக அமையப்போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரை சந்தையில் இருந்த மந்தநிலை மாறி புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்களை 24 மணி நேரமும் ஓயாமல் உழைக்க வைக்கும் அளவுக்கு பிஸியாக மாற்றப்போகிறது. நீங்கள் விற்கும் பொருட்களுக்கு நல்ல லாபமும் புதிய சந்தைகளில் உங்களுக்கான தனி அங்கீகாரமும் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக புதிய முதலீடுகளை செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்னால் அதன் சாதக பாதங்களை முழுமையாக உணர்ந்து செயல்படுவது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு என்பது உங்கள் தோள்களை அழுத்துவது போல தோன்றினாலும் அந்த உழைப்பிற்கான பலனும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் சக ஊழியர்களின் பொறாமை பார்வைகளும் உங்களை ஒரு வெற்றியாளராக உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. சிலருக்கு எதிர்பாராத தூரதேச பயணங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து புதிய வேலை வாய்ப்புகளும் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற அத்தனை பாக்கியங்களும் தேடி வரும். பழங்காலத்தில் ஒரு குருவிடம் அவனுடைய சீடன் வந்து, குருவே, நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என் வியாபாரத்தில் மற்றவர்கள் என்னை முந்திவிடுகிறார்களே, நான் என்ன செய்யட்டும் என்று
மிகவும் கவலையோடு கேட்டான். அதற்கு அந்த புத்திசாலி குரு, மகனே, நதிக்கரையில் இருக்கும் மரங்கள் வெள்ளம் வரும்போது வளைந்து கொடுத்து தன் வேர்களை காப்பாற்றிக் கொள்கின்றன. ஆனால் வளைந்து கொடுக்காத பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்து விடுகின்றன. நீயும் காலத்திற்கு ஏற்ப உன் வியாபார யுக்திகளை மாற்றிக்கொள் என்றார். அந்த சீடனும் குருவின் சொற்படி தன் வியாபார முறைகளை நவீனமாக மாற்றியதும் அவனுடைய கடையில் மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. அதே போல கடகராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் பழமையான சிந்தனைகளை விடுத்து புதிய தொழில்நுட்பங்களையும் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களையும் உங்கள் தொழிலில் புகுத்தினால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எவராலும் முடியாது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஈகோ பிரச்சனைகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே பனி போல உருகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்யோன்யமும் பாசமும் பன்மடங்கு பெருகும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள், அவர்களின் கல்விக்காக நீங்கள் எடுக்க நினைத்த முடிவுகள் அத்தனையுமே மிகச் சரியான பாதையில் பயணிக்கும். சுபகாரிய பேச்சுகள் வீட்டில் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் தேடி வந்து இல்லத்தில் மகிழ்ச்சியை தரும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் சில நன்மைகள் உண்டாகும் என்றாலும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் எப்போதும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் ஏற்படும் கிரகங்களின் சலனத்தால் நீங்கள் விளையாட்டாக பேசும் வார்த்தைகள் கூட மற்றவர்களுடைய மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தலாம் என்பதால் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவது பல இடங்களில் உங்களுக்கு நன்மையை தரும். ஒரு ஆசிரமத்தில் ஒரு தம்பதியினர் தினமும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்ததால் அமைதி தேடி அங்குள்ள மகானை சந்திக்க சென்றனர். அந்த மகான் அவர்களிடம் 2 வெற்று பானைகளை கொடுத்து, நீங்கள் இருவரும் கோபம் வரும் போதெல்லாம் இந்த பானைக்குள் ஒரு கல்லை ஆளுக்கு ஒன்றாக போடுங்கள் என்று கட்டளையிட்டார். 1 வாரம் கழித்து அந்த பானைகள் நிரம்பிய போது மகான், இப்போது இந்த பானைகளை உடைத்து விடுங்கள். அதற்குள் இருக்கும் கற்கள் உடைந்தாலும் அவை உங்களுக்குள் ஏற்படுத்திய காயங்களை நினைவூட்டி கொண்டே இருக்கும். எனவே கற்களை போடுவதை நிறுத்துங்கள் என்றார். அதை உணர்ந்த அந்த தம்பதியினர் தங்கள் தவறை உணர்ந்து ஒற்றுமையாக வாழத் தொடங்கினர். உங்களுடைய குடும்பத்திலும் இந்த ஜூன் மாதத்தில் சுக்கிரனின் சுபபார்வை படுவதால் பழைய கசப்புகள் அத்தனையும் உடைந்து ஒரு புதிய காதலும் அந்யோன்யமும் உங்கள் இல்லத்தில் குடியேறப் போகிறது. ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களது உடல் நலனில் மிக கடுமையான அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகிறது. கிரகங்களின் உஷ்ண பார்வைகள் உங்கள் ராசியின் மீது படுவதால் கண் எரிச்சல், வயிற்று உபாதைகள், செரிமான கோளாறுகள் மற்றும் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் உங்களை தாக்கி அன்றாட வேலைகளில் தொய்வை ஏற்படுத்த பார்க்கக்கூடும். எனவே கண்ட இடங்களில் உண்பதை தவிர்த்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கை உணவுகளையும் அதிகப்படியான நீரையும் உட்கொள்வது உங்களை பாதுகாக்கும். வாகனங்களை இயக்கும்போது அசாத்திய வேகம் கூடாது. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் பாதுகாப்பாக அமையும். ஆன்மீகத்தில் அலாதியான ஈடுபாடு தோன்றும். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவதும் பித்ருக்களுக்கான கடமைகளை சரியாக செய்வதும் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கிரகதோஷங்களையும் அடித்து நொறுக்கி உங்கள் பாதையை மிக சுத்தமாக மாற்றித்தரும். ஒரு பெரிய காட்டில் வாழ்ந்த ஒரு வேடன் தன் உடல் வலிமையை மட்டுமே நம்பி அத்தனையையும் சாதித்து விடலாம் என்று நினைத்து இரவும் பகலும் ஓய்வில்லாமல்
மிருகங்களை வேட்டையாடிக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுடைய உடல்நலம் குன்றி கையில் வில்லை கூட தூக்க முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாக மாறினான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, உடலுக்கு ஓய்வு எவ்வளவு முக்கியமென்று. பின்னர் அவன் தன் உணவு கட்டுப்பாட்டையும் தியானத்தையும் பழகி மீண்டும் தன் பழைய வலிமையை பெற்றான். கடகராசிக்காரர்களே, நீங்கள் பணத்தை தேடி ஓடும் இந்த ஓட்டத்தில் உங்களுடைய உடலையும் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். இந்த ஜூன் மாதத்தில் வரும் செவ்வாயின் பார்வை உங்களை எச்சரிக்கிறது. இளைஞர்களுக்கும் குறிப்பாக படித்து முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற தகுதியான வேலை, அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலேயே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. காதலிப்பவர்களுக்குள் இருந்த தேவையற்ற சந்தேகங்களும் பிரிவுகளும் நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய சுபயோகம் கனிந்து வருகிறது. கலைத்துறை, ஊடகம், எழுத்துத்துறை, அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு திருப்புமுனையான காலகட்டமாகும். உங்களுடைய படைப்புகளுக்கும் பேச்சுகளுக்கும் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து புகழின் உச்சிக்கு செல்வீர்கள். பெண்களுக்கு ஆடை, ஆபரணங்கள் மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அதே நேரத்தில் கையில் பணம் நடமாட்டம் இருக்கிறது என்பதற்காக ஆடம்பர செலவுகளை செய்யாமல் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது பிற்காலத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். ஒரு ஏழை ஓவியன் ஒருவன் இருந்தான். அவன் வரைந்த ஓவியங்களை யாரும் வாங்காததால் வறுமையின் எல்ல டெர்மினலுக்கு சென்றான். ஆனாலும் அவன் தன் தூரிகையை கைவிடாமல் தினமும் புதிய ஓவியங்களை தீட்டிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு பெரிய அரசர் அந்த வீதி வழியாக சென்றபோது அந்த ஓவியனின் திறமையை கண்டு வியந்து அவனை தன் அரசவை ஓவியனாக நியமித்து அநேக பொற்காசுகளை பரிசாக அளித்தார். கடகராசி இளைஞர்களே, நீங்களும் உங்களது திறமைகளை வளர்த்து கொண்டு சோர்ந்து போகாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் மிக பிரம்மாண்டமாக திறக்க காத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஆழமாக கிரகங்களின் நுணுக்கமான அசைவுகளை நாம் உற்று நோக்கி பார்க்கும்போது எதிரிகளாலும் துரோகிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மறைமுக தொல்லைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல முழுமையாக மறையப் போகிறது. உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள், உங்களுடைய வீழ்ச்சியை காண காத்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் இப்போது உங்களுடைய அதிவேக வளர்ச்சியையும் வெற்றியையும் கண்டு மண்டியிட்டு உங்களுடன் நட்பு பாராட்ட தேடி வருவார்கள். சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் இறங்கினால் அதில் உங்களுக்கு 100% வெற்றி கிடைப்பது நிச்சயம். அரசாங்க வழியில் வரவேண்டிய அத்தனை அனுமதிகளும் லைசன்ஸுகளும் முடங்கி கிடந்த மானிய தொகைகளும் எந்தவிதமான லஞ்சமும் இழுபறியும் இன்றி உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நரிகளும் ஓநாய்களும் சேர்ந்து பல சூழ்ச்சிகளை செய்தன. குப்பை குழிகளை வெட்டி வைத்தன. ஆனால் அந்த சிங்கம் தன் கம்பீரமான நடையாலும் புத்திசாலித்தனத்தாலும் அந்த பள்ளங்களையெல்லாம் தாண்டி கர்ஜனை செய்து அத்தனை எதிரிகளையும் சிதறி ஓடச் செய்தது. கடகராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கும் மறைமுக எதிரிகள் அத்தனை பேரையும் உங்களுடைய மௌனத்தாலும் அபாரமான வளர்ச்சியாலும் நீங்கள் வீழ்த்த போகும் ஒரு உன்னதமான காலகட்டம்தான் இந்த ஜூன் மாதம். நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் மிக தெளிவான கணக்கு வழக்குகளை வைத்து கொள்வது உங்களுடைய உறவை காப்பாற்றும். இல்லையெனும் போது பிற்காலத்தில்
அதுவே பெரிய மன வருத்தத்திற்கு காரணியாக அமைந்துவிடும். உங்களை ஏமாற்றி நினைக்கும் நபர்களை உங்கள் உள்மனமே உங்களுக்கு முன்கூட்டியே அடையாளம் காட்டிவிடும் என்பதால், மற்றவர்களின் ஆலோசனைகளுக்கு செவி சாய்ப்பதை விட உங்கள் சொந்த புத்தியையும் அனுபவ அறிவையும் மட்டுமே நம்பி முதலீடுகளை செய்யுங்கள். சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிவிட்டு சுறுசுறுப்புடன் களத்தில் இறங்கி வேலை செய்தால் இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார புரட்சியையும் மன அமைதியையும் சமூகத்தில் ஒரு உன்னதமான அந்தஸ்தையும் தேடித்தரும் என்பது அக்மார்க் உண்மையாக மாறப்போகிறது. ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் வந்து, சாமி, என் நண்பன் என்னிடம் பணம் வாங்கிவிட்டு இப்போது ஏமாற்றி விட்டான், நான் அவனை நம்பியது தப்பா என்று அழுது கொண்டே கேட்டான். அதற்கு அந்த ஞானி, அப்பனே, பாலில் தண்ணீர் கலப்பது பாலின் குணம் அல்ல, தண்ணீரின் குணம். அதே போல ஏமாற்றுவது அவனுடைய குணம். நீ தர்மத்தின் வழியில் நடந்தாய், உனக்கு இறைவன் வேறு வழியில் அந்த பணத்தை விட 2 மடங்காக தருவார் என்று ஆறுதல் கூறினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த காலங்களில் இழந்த அத்தனை செல்வங்களையும் கௌரவத்தையும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்க போகிறது. பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் இந்த ஜூன் மாதத்தில் கடகராசிக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக 4ஆம் வீட்டில் ஏற்படும் சுப கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு புதிய வாகன யோகத்தையும் சொத்துக்கள் வாங்கும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த பங்காளிகள், உறவினர்கள் யாவரும் இப்போது உங்களை தேடி வந்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள். சமூகத்தில் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அத்தனையுமே மற்றவர்களால் பாராட்டப்படும் ஒரு உன்னதமான சூழல் உருவாகப் போகிறது. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு பூர்வீகமாக வந்த ஒரு நிலம் இருந்தது. ஆனால் அது தரிசு நிலம் என்று கூறி அனைவரும் அதை மதிக்காமல் பேசினர். ஆனால் அந்த விவசாயி விடாமுயற்சியோடு அந்த நிலத்தை தோண்டி உழுது நீர் பாய்ச்சி பயிரிட்டான். ஒரு நாள் அந்த நிலத்தின் அடியில் இருந்து ஒரு பெரிய புதையல் அவனுக்கு கிடைத்தது. கடகராசிக்காரர்களே, உங்களுடைய பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கைவிட்ட பழைய தொழில்களிலோ இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய லாபமும் எதிர்பாராத புதையல் போன்ற அதிர்ஷ்டமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் தர்மங்களும் வழிபாடுகளும் உங்களது 7 ஜென்மத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு மகாசக்தி வாய்ந்ததாக இருக்கும். பிரதோஷ வழிபாடுகளும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்கும். உங்களது மனதிற்குள் ஒரு புதிய ஆன்மீக ஒளி பிறக்கும். சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசனம் செய்யும் பாக்கியம் சிலருக்கு கிட்டும். இதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதியும் சந்தோஷமும் நிலை பெறும். ஒரு வழிப்போக்கன் காட்டில் நடந்து செல்லும்போது தாகத்தால் தவித்தான். எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு மரத்தின் அடியில் இருந்த ஒரு சிறிய விநாயகர் சிலையை கண்டு வணங்கி, இறைவா, என் தாகத்தை தீர்க்க வழிகாட்டு என்றான். அவன் கண்களை திறந்தபோது அந்த சிலையின் பின்னால் இருந்து ஒரு சிறிய நீர்ச்சுனை கசிந்து கொண்டிருப்பதை கண்டான். தன் தாகத்தை தீர்த்து கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கடுமையான சோதனைகள் வரும்போது இறைவனின் அருள் உங்களுக்கு ஒரு மறைமுக நீரூற்றாக வந்து உங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் தங்களது மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில்
அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். புதன் பகவானின் மறைவுஸ்தான சஞ்சாரத்தால் சில நேரங்களில் நீங்கள் நல்லது சொல்ல போய் அது தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் திருட பார்க்கக்கூடும் என்பதால் உங்களுடைய வேலைகளில் நீங்களே நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. சக ஊழியர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு பின்னால் சதிகளை செய்யக்கூடும் என்பதால் விழிப்புணர்வு அவசியம். ஒரு மன்னன் தன் மந்திரியிடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை கூறி இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றான். ஆனால் அந்த மந்திரி தன் மனைவியிடம் கூற அவளோ அதை ஊர் முழுக்க பரப்பிவிட்டாள். இதனால் அந்த மன்னனுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டது. கடகராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் உங்களது தொழில் ரகசியங்களையோ அல்லது குடும்ப ரகசியங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கே வினையாக முடியலாம் என்று விண்வெளி சாஸ்திரம் எச்சரிக்கிறது. வியாபாரிகள் இந்த மாதத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் அறிவிப்பது உங்களுடைய லாபத்தை இரட்டிப்பாக்கும். விளம்பரத்துறையில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு பெரும் புகழையும் வாடிக்கையாளர் வட்டத்தையும் பெருக்கித் தரும். அரசாங்க கெடுபிடிகள் ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் இந்த மாதத்தில் சுமூகமாக முடிவுக்கு வரும். புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் வங்கிக் கடன்கள் மிக எளிதாக கிடைக்கும். ஒரு மண்பாண்ட தொழிலாளி இருந்தான். அவன் செய்த பானைகள் பழைய மாடலில் இருந்ததால் யாரும் வாங்கவில்லை. அவனுடைய குடும்பம் பசியால் வாடியது. ஒரு நாள் அவன் அந்த பானைகளில் அழகான வண்ண ஓவியங்களை தீட்டி புதிய வடிவங்களில் செய்யத் தொடங்கினான். அதை கண்ட வெளிநாட்டு பயணிகள் அத்தனை பானைகளையும் அதிக விலை கொடுத்து வாங்கினர். கடகராசி வியாபாரிகளே, நீங்களும் உங்களது வியாபாரத்தில் புதுமைகளை புகுத்தினால் உங்களது லாபம் கோடிக்கணக்கில் உயரும் என்பதில் ஐயமில்லை. பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக அமையப் போகிறது. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும். கணவர் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பார். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த தங்க நகைகள், பட்டுப் புடவைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தங்களது அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கௌரவமும் தேடி வரும். உங்களது சேமிப்பு பன்மடங்கு உயரும். ஒரு அரசி தன் நாட்டின் எல்லையை காக்கும் வீரர்களுக்கு தானே முன்னின்று உணவளித்து அவர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தாள். இதனால் அந்த நாட்டு மக்கள் அவளை தாயாக கொண்டாடினர். கடகராசி பெண்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை அன்பினாலும் சாமர்த்தியத்தாலும் வழிநடத்தி ஒரு மகாராணியைப் போல வாழப்போகும் ஒரு உன்னதமான காலகட்டம்தான் இந்த ஜூன் மாதம். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் ஒரு புதிய விடியலாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களுடைய திறமைக்கு உலகளாவிய ரீதியில் பாராட்டுகள் கிடைக்கும். ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் புகழும் தேடி வரும். உங்களுடைய படைப்புகள் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலைமை உச்சத்தை தொடும். ஒரு புல்லாங்குழல் செய்யும் கலைஞன் காட்டில் இருந்த மூங்கில்களை வெட்டி வந்து குழல் செய்தான். ஆனால் அதிலிருந்து நல்ல இசை வரவில்லை. அவன் சோர்வடையாமல் மூங்கிலின் துளைகளை இன்னும் துல்லியமாக செதுக்கி ஊதியபோது அந்த இசையில் மயங்கி காட்டு மிருகங்கள் கூட அமைதியாக நின்றன. உங்களுடைய கலை பயணத்திலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் சேர்க்கை உங்களது திறமையை உலகறிய செய்து உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல போகிறது. மாணவர்கள் கல்வியில் அசாத்தியமான வெற்றிகளை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிக்க நினைத்தவர்களுக்கு
ஸ்காலர்ஷிப் போன்ற உதவிகள் எளிதாக கிடைக்கும். உங்களது ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டை பெறுவீர்கள். ஒரு ஏழை மாணவன் தெருவிளக்கின் ஒளியில் அமர்ந்து இரவும் பகலும் படித்து கொண்டிருந்தான். ஊரே அவனை பார்த்து கேலி செய்தது. ஆனால் அவன் விடாமல் படித்து அந்த நாட்டின் மிக உயரிய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று ஒரு பெரிய அதிகாரியாக மாறினான். கடகராசி மாணவர்களே, உங்களுடைய உழைப்பும் இந்த மாதத்தில் வீண் போகாது. நீங்கள் நினைத்த கல்லூரியில் நினைத்த படிப்பில் சேருவதற்கான அத்தனை வழிகளையும் புதன் பகவான் உங்களுக்கு காட்டப்போகிறார். விவசாயிகளுக்கு இந்த மாதம் அமோகமான விளைச்சல் தரும் மாதமாக இருக்கும். இயற்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தானியங்களின் விலை சந்தையில் அதிகரிப்பதால் உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். புதிய நிலங்களை வாங்குவதற்கும் நவீன விவசாய கருவிகளை வாங்குவதற்கும் அரசாங்கத்தின் உதவிகள் நேரடியாக கிடைக்கும். ஒரு விவசாயி தன் நிலத்தில் வறட்சி ஏற்பட்ட போதும் சோர்ந்து போகாமல் நிலத்தடி நீரை சேமிக்கும் புதிய முறைகளை கையாண்டான். பக்கத்து நிலங்களெல்லாம் காய்ந்து போன போதும் அவனுடைய நிலம் மட்டும் பசுமையாக காட்சியளித்தது. கடகராசி விவசாயிகளே, உங்களுடைய புத்திசாலித்தனமான உழைப்பு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பொன் கொழிக்கும் பூமியாக உங்கள் நிலத்தை மாற்றப் போகிறது. வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா, பாஸ்போர்ட் போன்ற அத்தனை ஆவணங்களும் எந்தவிதமான தடையுமின்றி கையில் வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் புதிய குடியுரிமை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. தாய் நாட்டிற்கு வந்து உங்களது குடும்பத்தினரை சந்தித்து மகிழ்ச்சியாக காலத்தை கழிப்பீர்கள். ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்காக கடலை தாண்டி சென்று உணவை தேடி வந்தது. வழியில் பல புயல்களையும் மழையையும் சந்தித்தாலும் அது தன் இலக்கை மறக்காமல் பறந்து சென்று உணவை எடுத்து வந்தது. வெளிநாட்டில் வாழும் கடகராசி அன்பர்களே, நீங்களும் பல இன்னல்களை தாண்டி உங்களது குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த தியாகத்திற்கு ஏற்ற மாபெரும் பலனை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் யாவும் இந்த மாதத்தில் சுமூகமாக முடிவுக்கு வரும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். உங்களுடைய பங்கிற்கு வரவேண்டிய சொத்துக்களை நீங்கள் விற்று புதிய தொழில்களில் முதலீடு செய்வதற்கான வழிகள் பிறக்கும். இதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக மாறும். ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் தங்கள் தந்தையின் சொத்திற்காக பல வருடங்களாக சண்டை போட்டுக்கொண்டே இருந்தனர். ஒரு நாள் ஒரு பெரியவர் அவர்களிடம் வந்து, நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பதால் வக்கீல்களுக்குத்தான் லாபம். நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக பிரித்து கொண்டால் உங்கள் குடும்பம் வாழும் என்று அறிவுரை கூறினார். அதை ஏற்று அவர்கள் சொத்தை பிரித்து கொண்டு கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தனர். உங்களுடைய பூர்வீக சொத்து சிக்கல்களும் இந்த மாதத்தில் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளும் இன்றி சுமூகமாக முடிவுக்கு வரும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். புதிய வழிகளில் பணம் வருவதால் நீங்கள் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்த கடன்கள் அனைத்தையும் ஒற்றை தவணையில் அடைத்து விடுவீர்கள். உங்களுடைய நிம்மதியான தூக்கம் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மனதில் இருந்த பாரம் இறங்கும். ஒரு கடனாளி மனிதன் தன் கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள போனான். அப்போது ஒரு துறவி அவனை தடுத்து, மகனே, உயிருக்கு நிகரானது எதுவும் இல்லை. நீ இந்த மூலிகையை வளர்த்து விற்று உன் கடனை அடை என்று ஒரு அரிய மூலிகை விதையை கொடுத்தார். அவன் அதை வளர்த்து விற்று ஒரே வருடத்தில் கோடீஸ்வரனாகி தன் கடனை அடைத்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜூன் மாதத்தில் இறைவன் ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு
ஒரு புதிய வழியை காட்டி உங்களது அத்தனை கடன்களையும் தீர்க்கப் போகிறார். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் பன்மடங்கு உயரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். பொதுமக்களின் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும். நீங்கள் செய்யும் மக்கள் நல பணிகள் அனைவராலும் பாராட்டப்படும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களது பேச்சை கேட்டு வியந்து போவார்கள். ஒரு சாதாரண வீதி நாடக கலைஞன் தன் பேச்சாலும் நடிப்பாலும் மக்களின் குறைகளை எடுத்துரைத்தான். அவனுடைய நேர்மையை கண்ட மக்கள் அவனை தங்கள் பகுதியின் தலைவனாக தேர்ந்தெடுத்தனர். கடகராசி அன்பர்களே, பொது வாழ்வில் இருக்கும் உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை தேடித்தரப்போகிறது என்பது உறுதி. உங்களது உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி அவர்களுக்குள் ஒரு நல்ல ஒற்றுமை உண்டாகும். உங்களது சகோதர அல்லது சகோதரிக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். அதற்கு நீங்கள் முன்னின்று அத்தனையையும் செய்து முடிப்பீர்கள். அவர்களின் மூலம் உங்களுக்கு புதிய தொழில் உதவிகளும் பண உதவிகளும் கிடைக்கும். ஒரு காட்டில் வாழ்ந்த 3 பறவைகள் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தன. ஒரு நாள் ஒரு வேடன் வலை விரித்த போது 3ம் தனித்தனியாக பறக்க முயன்று மாட்டிக்கொண்டன. பின்னர் அவை ஒற்றுமையாக ஒரே திசையில் இறக்கைகளை அடித்து பறந்து வலையோடு தப்பித்தன. உங்களுடைய குடும்பத்திலும் இந்த ஜூன் மாதத்தில் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை ஏற்பட்டு அத்தனை குடும்ப பிரச்சனைகளையும் நீங்கள் ஒன்றாக இணைந்து முறியடிக்கப் போகிறீர்கள். புதிய வீடு கட்டுவது அல்லது மனை வாங்குவது போன்ற உங்களது நீண்ட நாள் கனவுகள் இந்த மாதத்தில் நனவாக போகிறது. இதற்கான வங்கி கடன்கள் மிக எளிதாக அனுமதியாகும். கட்டட வேலைகளில் இருந்த தடைகள் யாவும் நீங்கி மிக விறுவிறுப்பாக வேலைகள் நடந்து முடியும். புதிய வீட்டிற்குள் குடிபோகும் பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். வீடு, வாகன யோகம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகளில் ஆரம்பத்தில் சில தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியோடு செயல்பட்டால் ஜூன் மாதத்தில் புதிய வீடு கட்டுவது, மனை அல்லது சொகுசு வாகனங்கள் வாங்கும் கனவு நிச்சயம் நனவாகும். தந்தை மற்றும் தாய்வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பாராத பணவரவோ பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்களோ கிடைக்கும். பெற்றோரின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த மாதத்தில் உங்களது வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் சுப விரயங்கள் எனப்படும் நல்ல காரியங்களுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு தொழில் வளர்ச்சிக்கு உந்துதலாக அமைவதுடன் கஷ்ட காலங்களில் அவர்கள் பக்கபலமாக நிற்பார்கள். உங்களது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் கூட்டு தொழிலில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதும் லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். மன உறுதியோடும் தைரியத்தோடும் செயல்படுவதால் அத்தனை சவால்களையும் முறியடிப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும். பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் தேடி வரும். உங்களது சொல்லாற்றல் மற்றும் வாக்கு வன்மையால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். ஆராய்ச்சி மற்றும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டும் உங்களுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். கடந்த காலங்களில் பிரிந்திருந்த காதலர்கள் தங்களுக்குள் இருந்த சந்தேகங்கள் நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமண பந்தத்தில் இணைவார்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி தங்க நகைகள் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களது சேமிப்பு உயரும். என்ன கடகராசி நேயர்களே, இந்த அத்தியாயங்கள்ல உங்க வாழ்க்கையோட மொத்த ஜூன் மாத தலைவிதியையும் நான் தெள்ளத் தெளிவா கணக்கு போட்டு சொல்லிட்டேன்.
இது வெறும் ஆரம்பம்தான். இனி உங்க காட்டில் மழைதான். நான் சொன்னதுல எதெல்லாம் உங்க லைஃப்ல அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிக்க விடுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த மாதமும் இதே மாதிரி ஒரு மாசான வீடியோ உங்களை தேடி வரும். வெற்றி நிச்சயம். அது கடக ராசிக்கு மட்டும்தான். நன்றி, வணக்கம்.